திரு லோகேஷ், தமிழ்நாட்டில் கூட்டணி மாற்றம் ஏற்படுமா? அதுவும் குறிப்பாக தாவேக்காவை நோக்கி எழக்கூடிய அந்த கேள்விகள், சந்தேகங்களை எப்படி பார்க்கலாம்? இது பீகார் விக்டரியை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே பேசப்படுது. நிறைய இந்த அவையிலே நிறைய பேசியிருப்பீங்க அந்த விக்டரியை பற்றி. இருந்தாலும் ஏற்கனவே பேசப்பட்ட விஷயத்தில் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் மறுபடியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த விக்டரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் SIR 47 லட்சம் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட 243 தொகுதியில் கிட்டத்தட்ட 19,000 ஓட்டு வருது ஒரு தொகுதிக்கு. இப்போ அது இந்த விக்டரி மார்ஜின் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கின்றது ஒரு பக்கம். ரெண்டாவது, எலெக்ஷன் நேரத்தில் 10,000 பணம். தமிழ்நாட்டில் 2% கீழே இருக்க பாவர்ட்டி லைன்லேயே வந்து எலெக்ஷன் நேரத்தில் பணம் வந்து விளையாடும், பணம் வந்து ஒரு முடிவை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்ம இருக்க எல்லாருக்குமே தெரியும். அங்கே 27% பாவர்ட்டி. அப்போ அந்த இடத்துல அது வேலை செஞ்சிருக்காதா அப்படின்ற கேள்வி இருக்கு. மூணாவது காஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 விஷயம் பேஸ் பண்ணி தான் வந்து பீகாரில் விக்டரி அடைஞ்சிருக்குன்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அந்த விக்டரி இங்க வந்து எப்படி எடுப்படும் அப்படின்றது இருக்கு. இந்த இடத்துல வந்து இல்ல, அதனால பீகார் அப்படியே இங்க எதிரொலிக்காது, அந்த தன்மை நமக்கு புரியும். குறைந்தபட்சம் இந்த கூட்டணி கணக்குல ஏதாவது ஒரு சிந்தனை இல்ல ஒரு நம்பிக்கை ஒரு பலம் நிறைய மாறி இருக்கு. ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து NDA கூட்டணியில ஒரு தைரியம் ஒன்று வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. லீடர்ஸ்க்கு மத்தியில கீழே வந்ததா நான் சொல்ல வரல, லீடர்ஸ் மத்தியில ஒரு தைரியம் வந்ததா நான் பாக்குறேன். அது ஆக்சுவலா அது அவங்க உதவாது, அதுதான் என்னோட பார்வை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்லைனில் காங்கிரஸ் எதிர்க்க இருக்க ட்ரால், நிறைய காங்கிரஸ் ட்ரால் மெட்டீரியல் வந்து இப்போ பேசும்போது ரகனங்கடவும் நல்லா கலாச்சி விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கேள்வி ஒன்று தான், டிஎம்கேவால் இங்கே காங்கிரஸ் எங்கள் கூட இல்லைன்னாலும் எங்களால் ஜெயிக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இருக்கா அப்படின்ற கேள்வி. காங்கிரஸ் வந்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நிராகரிக்கிறாங்க இல்லையா? காங்கிரஸ் இல்லைனாலும் எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தைரியமா சொல்ல. எதுக்கு திமுக அதை சொல்லணும்? இல்ல திமுகவோ இல்ல திமுக சார்பா பேசுறவங்களும் ஓகேங்களா, அது ஹோவர் இட் மே பி. இல்ல அவங்க எதுக்கு இந்த, ஏன்னா வெளிப்படையா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரல. இப்ப காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த எதுக்கு திமுக சொல்லணும்? ஆக்சுவலா பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைலன்ஸ்ல தான் காங்கிரஸ் ஆக்சுவலா இருந்தது. இப்ப செல்வ பிறந்தகை வந்து ஏன் பேசணும்? இந்த விஷயங்கள்லாம் பேக்ரவுண்ட்ல ஏதோ நடந்திருக்கு, நடக்காம வந்து ஏன் வந்து பேச போறாரு? நாங்க கூட்டணியில் தான் இருக்கிறோன்ற மாதிரி ஒரு ஸ்டான்ஸை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது யாருக்கும் இது கிடையாது. என்னன்னா வந்து அவங்க மாரலி டவுனா இருக்கிறாங்க. ஸோ மாரலி டவுனா இருக்கிறது, அதே மாதிரி வந்து இங்க இருக்க தமிழ்நாடு எம்பிகள் தான் அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. காங்கிரஸ்ல வந்து நல்லபடியா பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஒரு தைரியமான எம்பியே இல்லாத மாதிரி ஒரு இது இங்க இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க. இங்க இருக்க எம்பியை நான் வந்து குறைச்சலாம் மதிப்பிடலாம், அவங்களோட அறிவு சார்ந்த விஷயத்துல எனக்கு சந்தேகம்லாம் கிடையாது. பட் காங்கிரஸை தூக்கி நிப்பாட்டுறதே டிஎம்கே தான் அப்படின்றது ஒரு இது இருக்கு. மேபி அது ஒரு காலத்துல அவங்க பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு இவங்க பண்றாங்க, அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான். இவங்க மட்டும்தான் தூக்கி நிப்பாட்டுன்ற விஷயம் கிடையாது. ஓகே, அப்படியே நம்ம இந்த தாவேகா நிலைப்பாட்டுக்கு வந்துருவோம். தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி நிலைப்பாட்டுல என்ன நிலையில இருக்கு? இல்ல காங்கிரஸை ரொம்ப எதிர்பார்க்குதா, இல்ல தனித்து நிற்பதற்கான அந்த ஒரு பலத்தோடு இருக்குதா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஃபர்ஸ்ட் மாநாட்டில் சொன்ன விஷயம், தனித்து போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் நம்ம நம்பி வரவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தான் மாநாட்டம். அது சொன்னது நம்ம கொள்கை மாநாட்டில். நம்ம கொள்கை கூட்டணி விஷயத்தில் நம்ம கொள்கை என்னன்றதுக்காக தான் அன்னைக்கே டே ஒன்னே டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோன்றது இது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அஃபிஷியலாக நம்ம அஃபிஷியலாவோ அன்அஃபிஷியலோ நம்ம எங்க பெர்ஸ்பெக்டிவ் நம்ம டைரக்டா போய் யார்ட்டையும் அணுகல. நம்மள தேடி வந்த விஷயமும் ஹோல்ல தான் இருக்கு. தேடி வந்தவங்களுக்கு அந்த அணுகுனவங்க தேடி வந்தா எது ஹோல்ல இருக்கு அணுகுனவங்களுக்கு தெரியும். அணுகுனவங்களுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேம்பெயின் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கூட்டணி விஷயங்களை வந்து பேசப்படும் அப்படின்றது தேடி வந்தவங்களுக்கு கொடுங்களேன். அது எப்படி பூடகமா தேடி வந்தவங்கள ஹோல்டுல வச்சிருக்கோம்னா யாரு தேடி வந்தா யாரு ஹோல்டுல வச்சிருக்காங்க? நேரம் வரும்போது, அதுக்கான நேரங்கள் வரும்போது கண்டிப்பா இல்லங்க. அப்ப சும்மா கூட சொல்லலாம் இல்லையா? தேடி வந்தா சும்மா சொல்லணும்ன்ற உங்களை சொல்லல, அந்த மாதிரியான கருத்துக்கள் அப்படி பரப்பப்படுது இல்ல? அப்ப டிமாண்டை ஏத்திக்கிறதுக்காக வந்தாங்க, நாங்க வேணாம்னோ இல்ல ஹோல்டுல வச்சிருக்கோம் யாருமே இங்க அதுதான் சொன்னேன். இப்ப இந்த வரவங்களை வந்து வாங்கணும், நம்ம வந்து வேணானும் புஷ் அவுட் பண்ணல, இது பண்ணல. நம்ம நிலைப்பாடு யாரு வந்தா யாரு வேணாம், நம்ம நிலைப்பாடு வந்து நம்ம கேம்பெயின் முடிஞ்சு நம்மளோட ஃபோர்ஸ் ஒரு செட் ஆஃப் இது ஃபோர்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணி விஷயங்களுக்குள்ள இறங்கணும். இப்போ வரைக்கும் அதே மைண்ட் செட் தான். நம்ம அடுத்து வந்து கூட்டணி டிஸ்கஷனோட கேம்பெயின் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே பேசும்போது கூட்டா சொன்னது ரசிகர்கள் இவங்களுக்குலாம் என்ன அரசியல் தெரியும், மறுபடியும் இவங்க ப்ரூவன் கிடையாது, இதே விஷயம் தான் சொன்னோம். நேற்று ஒரு எல்லா தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டம் இல்லாமல் பாண்டிச்சேரி காரைக்கால் முன்கொண்டு அட் அ டைம்ல ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்துறாங்க அப்படின்னா அதுவும் வந்து வெறும் லைக் என்ன சொல்லுது
டிஸ்ட்ரிபியூட்டட், அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபங்க்ஷன் ஆகுது அட் அ டைம்ன்றப்போ அந்த ஃபோர்ஸை ரொம்ப லேசாக இட போடுறாங்களோ, இவங்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு வெளியே காட்டுற பிம்பம் அந்த நரேஷன் செட்டிங்லேயே இவங்க களத்தை ஓட்ட முடியுமா எத்தனை நாள் அப்படின்ற கேள்வி இருக்கு. தாவேகாக்கு பலமே இல்லை, இவங்க ஒன்றுமே கிடையாதுன்னு ஏன் இப்போ காங்கிரஸை வந்து அங்கே பிஜேபி டிஎம்கே கூடயே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இஷ்டம், அவங்க முடிவு, அவங்க எடுத்துட்டு போட்டோம். காங்கிரஸ் வர்றதுனால ஒன்றும் லாபம் கிடையாது. இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ் வந்தா அது இன்னொரு மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி தானே, ஏன் பயப்படணும்? இன்னொரு யாருங்க பயப்பட்டா? எனக்கு இல்ல அதை பத்தியான விஷயம் இல்ல லோகேஷ், ரெண்டு விஷயம் தெளிவா. இப்ப நம்ம இந்த ஒண்ணு இல்லைங்க, இப்ப கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சியை வாங்கன்னு சொல்லி அழைக்கிறதுக்கு பேர் தான் அவங்க வந்தாலும் ஜெயிக்கலாம் வரலனாலும் ஜெயிக்கலாம் நீங்க சொல்லுங்கன்னு கேட்க முடியும். ஆல்ரெடி கூட்டணியில இருக்கிற கட்சி ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்க கட்சி, அவங்க எதுக்கு நீ இல்லன்னா நான் ஜெயிக்க முடியும், நீ வெளியே போன்னு சொல்லணும்? எதுக்கு வெளியே போன்னு இப்ப ரகுன சொன்ன வாதத்துல அவங்களோட பாயிண்ட சொல்றாங்க, அவங்க கருத்தை சொல்றாங்க. அவங்க திமுகவோ இல்ல சுகுணா வந்து காங்கிரஸ் சொல்லாதுன்றதுதான் என் பாயிண்ட். அந்த மாதிரி டிஎம்கே சொல்லாதுன்னு நான் சொல்லுவேன். இப்ப தாவேகா கொடியை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அழைக்கிறார் அப்படின்னா அவங்க வந்தா தான் ஜெயிப்போன்னு அவங்க நிலையில இருக்கிறாங்க. அவங்க இல்லனாலும் ஜெயிப்போன்னு அதிமுக சொல்லட்டும்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்வி வேல்யூவான கேள்வி. அதேதான் சும்மா இருக்கிற காங்கிரஸ் நீ வெளியே போ, நீ முடிஞ்ச தனித்து நில்ல. காங்கிரஸ் வெளியில சொல்ல இல்ல ரீசனபிளா இல்ல, நான் இவருக்கு சொல்ல லோகேஷ் சொல்றேன், ரீசனபிளா கேட்டீங்கன்னா ஒரு 5 சீட்டு கூட கொடுங்க. இந்த மாதிரி ரீசனபிளா கேட்டா ஃபைன். டிவிக்கு 70 கொடுக்குறாங்க, நீங்க 60 கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா இன்னொன்னு வந்து இவங்க சென்ட்ரல் லீடர்ஷிப் ஆஃப் காங்கிரஸ்க்கும் டிஎம்கேக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. இவங்கெல்லாம் ராஜேஷ் பேசலாம், செல்வ பெருந்தகை பேசலாம். அங்க ராகுல் காந்தி கார்கே முடிவெடுக்க வேண்டியதுதானே, அவங்களும் வந்து அவ்வளவு சீக்கிரமா கைவிட்டுருவாங்களா? லோகேஷ் அது அந்த ஆர்குமெண்ட் இல்ல, நான் அந்த ஆர்குமெண்ட் நான் எதுக்காக வைக்கிறேன்னா அவங்க வந்து காங்கிரஸ் லூஸ் பண்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்கன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவ்வளவுதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்தியா கூட்டணியை உடையறதுக்கு விரும்ப மாட்டாங்க டிஎம்கே. அதே சமயம் அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணின்னு சொல்றாங்க, 3 எலெக்ஷனா ஃபேஸ் பண்ண வெற்றி கூட்டணியை இன்னும் வலு சேர்க்கிறாங்க. மேற்கொண்டு இப்போ இவர் கமல்ஹாசனை சேர்த்திருக்காங்க, அவர் ஒரு 10 சீட்டுக்கு வேலை பார்க்கத்தான் சொல்லப்படுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாமக கிட்டையும் தேமுதிக இவங்ககிட்டலாம் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறா ஒரு இது இருக்கு. ஏன் ஓபிஎஸ் கூட அங்க போய் சேருவான்ற கூட இதெல்லாம் வெளியே இருக்க ஸ்பெகுலேஷன். இருக்க கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னா ஏன் இன்னும் வலு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட தாவேகா பதில தான் எதிர்பார்க்கறாங்க எல்லாரும். தாவேகா பதில் நான் சொல்லிட்டேன், நம்ம கேம்பெயின் நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். கேம்பெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேம்பெயினை நம்மளால நடுவில் இருக்கிற இடையூறுனால பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூட்டணி டாக்ஸ்குள்ள போறதா இருந்தது. இப்பவும் அதே ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அடுத்து கேம்பெயினுக்கான வேலைகள் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒருவேளை காங்கிரஸ் வந்தா சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம டோர்ஸ் வந்து முதல் மாநாட்டில் சொன்ன அதே விஷயம், வேற எதுவும் இல்லை. ரைட், ஓகே. இப்படி பார்த்தோம்னா 2021 அவர் தனியா நின்றே அதை செஞ்சாரு. அது டிவிகே கூட சேர்ந்து தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை, அது தனியா நின்றே செய்யலாம். என்ன பாயிண்ட் அப்படின்னா நம்ம வந்து முதல் மாநாட்டில் சொன்ன கருத்துக்கு அப்புறம் இருக்கிற ரிப்பல்ஷனை பார்க்கணும். எப்பவுமே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு, மத்தியில் ஆட்சி பங்கு, இங்க மாநிலத்தில் சுயமா பண்றது இதெல்லாம் இருந்தாலும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அதெல்லாம் இருந்தாலும் அது வேறங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது வேற இல்ல. அவர் சொல்ல வந்ததை நான் அப்படி எடுத்துக்கிறேன். அதை பத்தியான டிபேட் போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது சொல்லும் போதே சொன்னாரு, நான் ஒரு பொலிட்டிக்கல் பாம் போடுறேன்னு சொல்லிட்டு தான் அது சொன்னாரு. அதுக்கப்புறம் இருக்க ரிப்பல்ஷன் தான் இதெல்லாமே. அப்புறம் அண்ணன் சொல்லும் போது வந்து 25 லட்சம் செலவு பண்ணது கூட பணம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தேர்தல் ஆணையமே 40 லட்சம் வரைக்கும் உயர்த்திருச்சு. அந்த வரம்பு வரைக்கும் செலவு பண்ற மைண்ட் செட்ல தான் டிவிக்கே இருக்கு. அது கருத்துக்கு எனக்கு நாகரிகள்னு சொன்னார் அந்த குறுக்கால வரும்போது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாகரிகம் நான் கத்துக்கிறேன் அவர்கிட்ட இருந்து. நாங்க வந்து தாவேகா கத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதுக்காக எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அதுவே இல்ல பலரோட வீழ்ச்சிக்கு ஆரம்பமா இருக்கும்ன்றதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப என்ன நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? இன்னும் நீங்க வந்து ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ப்ரூவ் பண்ணாமலே நீங்க உங்களை ரொம்ப பெரிய சக்தி நீங்க நம்பி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்க மேல வைக்கக்கூடியது. அதுக்கு இல்ல நான் வந்து ப்ரூவ் பண்ணலன்னா 26 தேர்தல் வந்தா தான் அது உங்க ஃபைனலா ப்ரூவ் ஆக போகுது. ஆனா எல்லாருமே வந்து தாவேக்கா சுத்தி தான் இந்த அரசியல் நடக்குன்றப்போ அவங்கவுங்க பர்சனலா எடுத்த சர்வே களத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். களத்துல தாவேக்காவோட பசங்க பலம் என்ன, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒரு தெருவில் போனா எத்தனை தாவேக்கா பசங்க இருக்கிறாங்கன்ட்டு களத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே நான் பார்க்கறேன்.